ஸ்தோத்திரம். இவர் நேரம் துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தும் இந்த கிருபைக்காக உமக்கு கொடான கூடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் நின்று பேசும். உடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே அது பதியத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையினுடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை கடைபிடிக்க கை கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டுமாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியேசி அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ள புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட எங்களோடு கூட நீ பேசும் அடியான் மறைந்து கொள்ளுகிறேன். நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க, உங்க நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் இன்றைக்கு இயேசுவின் மனதுருக்கம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவன் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். கர்த்தருக்கு பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா நாடெங்கும் சுற்றி அவர் ஊழியம் செய்து வருகிற நாட்களிலே ஒரு குஷ்டரோகி வந்து அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்தை மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் சொன்ன உடனே அந்த குஷ்டரோகி ரொம்ப வேதனையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. 40ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். நாமெல்லாம் முழங்கால் படிகிறது இல்லை, ஆனா இந்த குஷ்டரோகம் பிடித்தவர்கள் நீ பார்த்தீங்கன்னா மிக பரிதாபமாக இருக்கும். ரொம்ப வேதனை நிறைந்தவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உங்களால் முடியும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் மனதுருகினார். ஆண்டவருடைய மனம் அப்படியே ஒரு வேதனையோடு கூட அவனை பார்த்தது. உடனே வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. நாமெல்லாம் ஒரு டீ கொடுக்கறத கொஞ்சம் தொடர்ந்து கொடுப்போம். எதுவும் ஒரு காணிக்க போற அவனுக்கு காசு கொடுக்கறத மேலே தூக்கி கொடுப்போம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். அவரை தொடுற அளவுக்கு அவருடைய மனதுருக்கம் அவ்வளவு மேன்மையுள்ளதா இருந்தது. ஆண்டவருடைய மனதுருக்கம். இந்த வேதத்துல இந்த மனதுருக்கத்தை குறித்து நான் படிக்கிற போது மனிதராகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் மனதுருக்கம் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு மனதுருக்கம்
அவரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை குறித்து பேசுகிற அத்தனை பேருக்கும் ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்த ஒரு மனதுருக்கமே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகினான். அந்த குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று சொன்னபோது உடனே அவன் சுத்தமாகி அவன் நடந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனதுருக்கம் உள்ள இருதயம் இருக்கிறதா? மற்ற மனிதரை பார்த்த உடனே, மற்ற மனிதனுடைய வேதனையை கேட்ட உடனே, மற்ற மனிதனுடைய கண்ணீரை கேட்ட உடனே, பார்த்த உடனே நமக்கு ஒரு மனதுருக்கம் வருகிறதா? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த குஷ்டரோகி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால முடியும் என்று சொன்னபோது ஆண்டவருடைய இருதயம் இளகி அவனை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னபோது அவன் சுகமானான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது, வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும், அவர் சீஷரும் அநேக திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அவளோ ஒரு வாலிப பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டால். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு வாலிப தம்பி மரித்து போனான். அவருடைய தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு வாலிப பெண், சிறு வயதில் அந்த குழந்தை பையன் இறந்துட்டான். மிக துக்கத்தோடு, மிக வேதனையோடு, மிக கண்ணீரோடும் ஒரு பாடையில் வைத்து அந்த வெகு ஜனங்களோடு இந்த அருமையான தாயார் அழுது கொண்டு வருகிற போது, இயேசு அந்த வழியாய் வருகிற போது இந்த ஜனங்களும் அந்த தாயும் அழுது கொண்டு வருகிறதை ஆண்டவர் பார்த்து துக்கித்து வேதனைப்பட்டு மனதுருகி, வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று எனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, குஷ்டரோகியை பார்த்து மனதுருகின தேவன், தனக்கு இருந்த ஒரே மகன், ஒரு வாலிப தம்பி மரித்து போனான். இந்த தாயாருடைய உள்ளம் குதிக்க ஆரம்பித்தது, வேதனைப்பட ஆரம்பித்தது, கலங்க ஆரம்பித்தார்கள், கண்ணீருட ஆரம்பித்தார்கள். அந்த பாடையை தூக்கி கொண்டு வருகிற போது, எவ்வளவாய் கதறி கொண்டு வருகிற போது, ஆண்டவர் அந்த வழியாய் வருகிற போது அதை பார்த்து மனதுருகி அந்த மகளை பார்த்து சொல்ல, அழாதே மகளே, அழாதே என்று சொல்லி அந்த வாலிபரை பார்த்து, மரித்து போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்தர் என்று சொன்ன போது அவன் எழுந்திருந்தான். உயிர்த்தெழுந்த அந்த தேவன் அந்த
மகனை எழுப்பி அந்த தாயாரிடத்துல கொடுத்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் என்று பாருங்கள். குஷ்டரோகியை பார்த்து நாம் ஒதுங்கி போகிற காலங்கள், ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனை தொட்டு அதை தொடுவதற்கு அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்தது. அவனுக்கு விடுதலை தந்தார். தன் ஒரே குமாரன், ஒரே பிள்ளை, வாலிப பிள்ளை மரித்து பாடையில் கொண்டு வருகிற போது ஜனங்களும் அந்த தாயாரும் கதறுகிற அந்த வேதனையை பார்த்து ஆண்டவர் மனதுருகி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி தாயினிடத்தில் கொடுத்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகளே நீ அழாதே. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கணவன் பார்த்து சொல்ல முடியல மனைவியை, நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் வேதனைப்படுகிறாய், நீ ஏன் துக்கப்படுகிறாய், நான் இருக்கேன் சொல்ல முடியவில்லை. கணவனை பார்த்து மனைவி சொல்ல முடியவில்லை, பெற்றோர்களை பார்த்து பிள்ளை சொல்ல முடியவில்லை. இப்பேற்பட்ட வேதனை நிறைந்த இந்த உலகத்தில், துக்க நிறைந்த வேளையில் நம்மை பார்த்து மனதுருகிற ஒரு கடவுள் உண்டு, ஒரு இயேசு உண்டு. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலும் ஒரு மனதுருக்கம் இருக்குமானால், மற்றவருடைய பிரச்சனைகள் வருகிற போது நமக்கும் அதே ஒரு மனதுருக்கம் வரும். யாரும் போஸ்ட் பண்ணி, யாரும் சொல்லி ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. நம்முடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய உள்ளம் புதிக்க ஆரம்பிக்கும், வேதனைப்பட ஆரம்பிக்கும், துக்கப்பட ஆரம்பிக்கும். கடந்த நாட்கள் நம்முடைய சகோதரன் ஒருவர் இறந்து போனார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சபையில் இரவு ஜபங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தோம். இந்த இரவு ஜப கூட்டம் முடிஞ்சு சகோதரி சலோமியும் அவரும் போய்கிட்டு இருக்கும் போது, அந்த வீட்டில் போயிருக்கும் போது மழை வந்தது. ஒரு பெரிய காற்று, எலக்ட்ரிக் வயர் அவர்ந்து கீழே கிடந்தது, கவனிக்கலை. 2 பேர் இந்த வயிற்றில் சுத்தப்பட்டாங்க. யாருமே இல்லை. இரவு நேரத்தில் 2 பேருமே அந்த கரண்டில் மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை, எப்படியோ கர்த்தர் அந்த நேரத்தில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவன்றைக்கு மரித்திருந்தார்கள், அவர் மரித்து 30 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து இருந்த போதிலும் அவர்கள் ஆராதனையை நஷ்டப்படுத்தல. அவர்கள் அரக்கோணத்தில் இருக்கும்போது இங்க வந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இந்த ஆராதனைக்கு வந்தாங்க, சென்னையில் மாற்றப்பட்ட போது இங்க வந்தாங்க. நான் கேட்டேன், நீங்க ஏன் அரக்கோணத்துக்கு வரீங்க? எத்தனையோ சபைகள் இருக்குது, நீங்க அங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்க வர வேண்டியதான் அவசியம் இல்லை, இவ்வளவு தூரம் எப்படி வந்து நீங்க போவீங்க? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு தெரியும் ஐயா, அரக்கோணத்திலிருந்து நாங்கள் வர்றோம், சென்னைக்கு போனாலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் வர்றோம், கோயம்புத்தூர்லேருந்து மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து போறோம். இது என் தாய் சபை, என்ன நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுல இருந்து நான் வாயை திறக்கிறதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, அப்படிப்பட்ட இந்த சபையினுடைய ஒரு மனதுருக்கம், இந்த சபை நமக்கு என்ன செய்திருக்கிறது? இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். குஷ்ரோகியே அவன் எக்கேடு கட்டு போகட்டும், எப்படி போகட்டும் என்று ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் நோக்கி கதறினான். ஆண்டவர் மனதுருகி அவனை சுத்தமாக்கினார். இந்த அருமையான வாலிப பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்து துடித்துக் கொண்டிருக்கிற போது, பாடையில் வைத்து ஊராரெல்லாம் கொண்டு வருகிற போது, ஆண்டவரை பார்த்து மனதுருகி அந்த வாலிபனை எழுப்பி அந்த தாய் நடத்தல கொடுத்தார். நம்முடைய தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன், எவ்வளவு கருசனை உள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். ஏதோ கவலைப்படாதே, கண்ணீர் விடாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிறது அல்ல, அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை
அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். எருசலேமில் இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் எரிகோவுக்கு போகக்கூடாது. ஆனால் இவன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற போது கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் என்ன செய்ய வேண்டும்? பணத்தை திருட வேண்டும், நகையை திருட வேண்டும். ஆனா இந்த கள்ளன் ஒரு வித்தியாசமான கள்ளன். பணத்தை திருடல, பொருளை திருடல, என்னத்தை திருடனா? வஸ்திரத்தை திருடனா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை திருடும்படியாக சத்ருவாகிய சாத்தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் உரிந்து கொள்ளும்படி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் நானும் பாதுகாக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் அடித்து வஸ்திரத்தை உரிந்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். 2 பேர் வருகிறார்கள், பக்கமாய் விலகி போனார்கள். சமாரியன் ஒருவன் வருகிறார், அவனை பார்த்து மனதுருகினார். அந்த சமாரியன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பல விதத்தில் காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், துக்கித்துக் கொண்டிருக்கிறான். என்ன செய்வதே என்று தடுமாறி கொண்டிருக்கிறான். நமக்கு ஆறுதல் சொல்வது யாரு? நம்முடைய வேதனை நீக்குவது யாரு? நம்முடைய கஷ்டத்தை போக்குவது யாரு என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வேதனையை நீக்கக்கூடிய, கஷ்டத்தை மாற்றக்கூடிய, கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சமாரியன் உண்டு. அந்த சமாரியன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும், நம்முடைய உள்காயத்தை ஆற்ற முடியும். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். நம்முடைய தேவன் பராமரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் பராமரிக்கிறது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. இங்க 2 நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முன்ன மாதிரிலாம் இல்லம்மா, முன்ன இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. இப்ப ராத்திரில சர்ச்சை நாங்க பூட்டிடுறோம், நீ தனியா படுக்க முடியாது, எங்க வீட்டில் நீ படுக்க முடியாது, அதனால தயவு செய்து நீ பொழுதோட போன்னு சொல்லி காசு கொடுத்து போனா அவங்க போகலை, இங்கே தங்கிட்டாங்க. என்ன செய்யுது எனக்கு புரியலை. நைட்டில் கதை மூடணுமே. அப்புறம் லட்சுமியை கூப்பிட்டு கொஞ்சம் கொண்டு போய் அவனை வீட்டில் வச்சு மறுநாள் அனுப்பியிருக்கம்மா, போயிடுவாங்கன்னு சொன்னேன். அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வச்சு மறுநாள் அனுப்பியிருக்காங்க. கவனிங்க, நம்மளை தேடி வருவாங்க. ஒரு காலத்தில் சபை பராமரித்தது, பராமரிக்கக்கூடிய ஆளுகள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு இல்லை. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பராமரிக்கக்கூடியவர், விட்டுட்டு போகிறவர் அல்ல. மனதுருக்கமுள்ள தேவன். அவருடைய தேவையை என்னவென்று பார்த்து, அவருடைய நிலைமை என்ன என்று பார்த்து பராமரிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இவர் மனதுருக்கமுள்ள தேவன். உங்களுக்கு எனக்கும் இந்த இயேசுவை போல நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். நம்முடைய ஆண்டவர் குஷ்டரோகியை பார்த்து மனதுருகினார். தன் மகனை இழந்த தாயை பார்த்து மனதுருகினார். இங்கே குற்றுராய் விட்ட போன அந்த சமாரியன் அவனை பார்த்து மனதுருகி அவன் காயங்களை கட்டி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கும்படி ஆக்கிடுவதை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உங்களை என்னையும் பராமரிக்கக்கூடிய, உங்களுக்காய் எனக்காய் மனதுருக்கக்கூடிய ஒரு இயேசு உண்டு, ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் மனதுருக்கம் உள்ளவர், நம்மை பராமரிக்கக்கூடியவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இல்லையா சொல்லுங்க. இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னுடைய வருத்தம் உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், உன் வருத்தம் உன் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உன் உடல் பிறந்தாருக்கு தெரியாம இருக்கலாம். உன் வருத்தத்தை பார்க்கக்கூடிய ஒருவரே உண்டு. அவர்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். கானானை வாக்களித்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தார்கள், அந்நிய தெய்வத்தை வணங்கினார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் வேதனைப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். உமது பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி எத்தனையோ முறை ரட்சித்து காப்பாற்றின தேவனை பார்த்து சொல்றாங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும். வாசிமா. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வருத்தத்தை பார்க்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு, நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் உங்களுடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகிறவர், வருத்தத்தை பார்த்து உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வருத்தம் யாருக்கு தெரியாது. நம்முடைய வருத்தத்தை பார்த்து கிண்டல் செய்யறவங்க இருக்கிறாங்க, கேலி செய்யறவங்க இருக்கிறாங்க, நம்ம வேதனைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வருத்தத்தை பார்த்து நமக்கு பரிகாரம் செய்கிற ஒரு பரிகாரி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனமும் வாசிக்கும் போது, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒருலையா சொல்லுங்க. எங்கள் பிதாக்களாகிய தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். உங்களுடைய வருத்தத்தை பார்க்கக்கூடியவர், உங்கள் சிறுமையை பார்க்கக்கூடியவர், உங்கள் ஒடுக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை வைத்து வரலையா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். நம்ம தேவனை பார்த்து வருத்தப்படுகிறவர், வருத்தத்தை பார்க்கக்கூடியவர், வேதனையை பார்க்கக்கூடிய தேவன். இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதாலும், ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறுகிற போது, ஆண்டவரை நோக்கி வேதனைப்படுகிற போது, வேண்டுதல் செய்கிற போது, இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகி அந்த வருத்தத்தின் நடுவில் இருந்தவர்களை விடுதலையாக்கி நான் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்த்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே,
வேதம் சொல்லுது, சங்கீதம் 66 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 66:11 எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எங்கள் வலையில் அகப்படுத்தி இடுப்புகளின் மேல் வாரமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஒரு இல்லையா சொல்லுங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர்கள் தலைமேல் கடந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் கடைசி முடிவிலே செழிப்பான இடத்திலே கொண்டு வந்தார். கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில் எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அது நடுவில் தான் நம்முடைய ஆண்டவனை கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம், செழிப்பான இடம். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன். வருத்தத்தை பார்த்து அவர் வருத்தப்படுகிறவர், அவர் வேதனைப்படுகிறவர், அவர் துக்கப்படுகிறவர். அப்படி நின்று விடாமல் அந்த வருத்தத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிக்குமான ஆதியாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 19 வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 14 வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகாரை தன் கணவனாகி ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? குழந்தையை எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டார். இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். எங்க போறதுன்னு தெரியல, எந்த திக்கு திசை தெரியாமல் பெர்சேபா வனாந்தரத்தில் போய்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் தண்ணீர் தான் இருந்தது, தண்ணீர் செலவழிந்துட்டது. இப்ப தாகம் எடுத்து பிள்ளை கதறுகிறது. அந்த பெர்சேபா வனாந்தரத்தில் யாருமே இல்லை. தவித்துக் கொண்டிருக்கிறார், துடித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளை கதறுகிறதை பார்க்கிறாங்க, பிள்ளை துடிக்கிறதை பார்க்கிறாங்க. அந்த தாயினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாயினால் பிள்ளையை கதறுகிறதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிள்ளை சாக போகிற நிலைமையில கதறுகிறது. அந்த வனாந்தரத்தில் அந்த குழந்தையை போட்டு இந்தம்மா உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். நான் என்ன செய்வேன் என்று கதற ஆரம்பித்தார். இவள் கதறுகிற போது, பிள்ளை கதறுகிற போது அந்த பிள்ளையின் சத்தத்தை ஒருவர் கேட்டார். அவர் தான் நம்முடைய தேவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய தாய்மார்களை பார்க்கிறேன், குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும். குழந்தை கத்துது, எல்லாம் செல்போன்ல இருக்குது. குழந்தை கத்துது, இது தின்னுகிட்டு கிடக்குது. குழந்தை கத்துது, வேற கிட்ட பேசிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலத்துல வந்திருக்கிறோம். விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, புது சிருஷ்டியே, உன் பிள்ளைய குறித்து நீ கவனமா இருக்கணும். உன் குழந்தைய மேல அக்கறை இருக்கணும். இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கேட்பாரு கர்த்தர். இந்த குழந்தைய நீ சரியான முறை வளர்க்கலன்னா இந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய உத்தரவாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தையை சரியான முறையில் நீ வளர்க்கன்னு சொன்னா கர்த்தரிடத்துல கேட்பார்.
ஆகார் தன் குழந்தைக்காக துடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி கேட்குது, கொடுக்கறது இல்லை. குழந்தை கத்துது, தாகம் எடுத்து. தாய் அழுகுறாங்க. இந்த வனாந்தரத்துல எங்க நான் தண்ணிக்கு போவேன்? நம்ம வீட்டுல தண்ணி இருக்குது, குழந்தை கத்துது, கொடுக்கறதுக்கு நம்மளால முடியல. ஆனா வனாந்தரத்துல தண்ணி இல்ல. குழந்தைய போட்டு கதறாங்க. இந்த கதற சத்தம், இந்த குழந்தை அழுகிற சத்தம் தேவன் கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன ஆனது? பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். ஆகாருடைய கண்ணை திறக்கிறார். எந்த இடத்துல கதறாலோ, எந்த இடத்துல பிள்ளை துடிக்குதோ, அதே இடத்துல ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு சொல்லுங்க, அதே இடத்துல ஒரு நீரூற்று. அந்த குழந்தைக்கு தாகம் எடுத்தது, அந்த தண்ணீரை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை வனாந்தரம் போல இருந்தாலும், உன் குடும்பம் வனாந்தரம் போல இருந்தாலும், ஒருவர் உன் சத்தத்தை கேட்கிறார். அவர்தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஒரு இல்லையா சொல்லுவோம். நம்மளாம் உன் பிள்ளைகளோட சத்தத்தை கேட்க மாட்டோம். ஆனா நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் அளவுகளை கேட்ட தேவன், பிள்ளையின் கண்ணீரை கண்ட தேவன் உங்க கண்ணீரை காண மாட்டாரா? உங்க வேதனை அவருக்கு தெரியாதா? நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன், பரிதவிக்கிற தேவன், வருத்தப்படுகிற தேவன். அந்த தெய்வத்தை எந்த தேவ பிள்ளை உண்மையாய் அவரை பற்றி கொண்டு ஆராதிக்குதோ, அந்த தேவ பிள்ளைக்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அந்த தேவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23-25 வசனங்களை வாசிக்கும் போது, தெரியுமா? வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. வந்து எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஒல்லியா சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், கதறினார்கள். அவருடைய கதறுதலை, அவருடைய வேதனை தேவன் அறிந்து, வேதம் சொல்லுது, தேவன் அவர்களை நினைத்தருளினார். நம்ம நினைக்கிறோமா? தேவன் அவர்களை நினைத்திருந்தார். என்னுடைய ஜனம் வேதனைப்படுகிறது, என் ஜனம் நெருக்கத்தில் இருக்கிறது, என் ஜனம் விடுவிக்கும்படியாக கதறுகிறது என்று சொல்லி ஆண்டவர்கள் நினைத்து வேதம் சொல்ல விடுதலையாக்கினார். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வையிட்டு அனுப்புவேன் வாய் என்றார். ஒருலையா சொல்லுங்க. மோசையை பார்த்து சொல்றார் ஆண்டவர், அப்பா, என் ஜனம் வேதனைப்பட்டு இருக்குது, என் ஜனம் துயரப்பட்டுக்கிட்டு இருக்குது, என் ஜனம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்குது, அவங்க கூக்குரல் சன்னதி வந்து எட்டிக்கிட்டு இருக்குது. பாப்பா மோசே வா, நீ தான் போய் அவர்களை கூட்டிட்டு வரணும், வாப்பா அப்படின்னு மோசே அழைக்கிறார். நான் கூட கொஞ்சம் பேரை, வாங்க பிரதர் உட்காந்து வியாழக்கிழமை கூடி ஜெபம் பண்ணுவோம் வாங்க, நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வாங்கன்னு சொன்னா ஒருத்தர் கூட வரல. இப்படி ஒரு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, வாங்க
கடந்த நாட்கள்ல, கடந்த மாதத்துல சபையில எல்லாருக்கும் பிரச்சனை. நான் ஜெபிச்சு கொண்டது ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாரு. என்ன பாரம்? சபைக்கு போ, எல்லாரையும் கூப்பிடு, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னாரு. கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அன்றைக்கு உபவாசம் போட்டு பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே ஏன் இந்த ஜனத்துக்கு இப்படி, ஏன் என்னுடைய ஜனத்துக்கு இப்படி பிரச்சனைகள் கதறி அழுதோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஜீவனோட அவர்களை கொண்டு வந்தார். ஜீவனோட கொண்டு வந்தார். அப்படி ஆண்டவருக்கு இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க? அவங்களுக்கு தானே எனக்கு என்ன, அவங்களுக்கு தானே எனக்கு என்ன, அவங்க குடும்பத்துக்கு தான் எனக்கு என்ன. அதல்ல உன்னை ரட்சித்தது, அதல்ல கர்த்தர் உன்னை அவர் தெரிந்து கொண்டது. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், அவருக்கு இருந்த அந்த ஆத்தும பாரம், அவருக்கு இருந்த அந்த வேதனை, அவருக்கு இருந்த அந்த மனதுருக்கம், அவருக்கு இருந்த பரிதாபத்துவம் உனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் உன்னையும் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீயும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. எனக்கு வந்துதா, என் குடும்பத்துக்கு வந்தாவா? இல்ல. இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் அது பிரச்சனை, அது என்னுடைய பிரச்சனை யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. மோசையை கூப்பிடுறாரு. ஜனத்தை உபத்திரவை பார்க்கிறப்பா, அவங்க கண்ணீர் விடுறாங்கப்பா, அவங்க நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன நோக்கி கூக்குரல்றாங்க. வா மோசே, நீ போணும் வா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? 11 வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும், பார்வோனிடத்துக்கு போகவும், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஏமாத்திரங்கிற. அவருக்கு தெரியாதா? ஏசாமிக்கு தெரியாதா? உன்னை அழைக்கும் போது அவருக்கு தெரியாதா? உன்னால முடியாதுன்னு தெரியாதா? உனக்கு பேச தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்ற காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு அவர் நான் உன் கூட இருக்கிறப்பா, நீ வாப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பேசுற நான் பேசுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ வந்தா போதுங்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? நான் ஏமாத்துறோம், என்னால் அது முடியாது, என்னால போக முடியாது. நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தேசத்திற்காக, இந்த கிராமத்துக்காக, இந்த சபையின் ஒவ்வொரு விசுவாசிக்காக வாரத்தோடு ஜெபிக்க, அவருடைய கஷ்டத்தில், அவருடைய நஷ்டத்தில், அவருடைய துன்பத்தில், அவருடைய வேதனையிலும் பங்கு கொள்வதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கஷ்டத்தை, அவருடைய வேதனையை, அந்த 3 வசனத்தை வாசிங்க. 3 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தாராம். உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தாராம். நம்ம உபத்திரவம் பார்க்கிறோமா? நமக்கு என்னன்னு போறோம்? உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவருடைய வேதனை எனக்கு தெரியும். உன் வேதனை உன் புருஷனுக்கு தெரியாது, உன் கணவன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா தெரியக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த வேதனை படுகிற ஜனத்தை விடுவிக்கும்படியாக மோசே அழைத்து கர்த்தர் அனுப்பி 10 விதமான வாதைகள் மூலம், அற்புதங்கள் மூலமாய் ஜனத்தை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்முடைய வருத்தத்தை பார்க்கிறவர், நம்முடைய இடுக்கத்தை பார்க்கிறவர், நம்முடைய பலகீனத்தை, வியாதியை பார்த்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவனுடைய மனதுருக்கம் இருக்குமானால், அந்த தேவன் வருத்தப்படுகிறது போல நம்முடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் இருக்க வேண்டும், ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை என்னை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் நானும் மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று செபிக்கிறதுக்குத்தான், போராடுவதற்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே ஒழிய நம்ம வீட்டில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. உங்க பிரச்சனைகளுக்கு விடுதலை எங்க தெரியுமா? இந்த சபை கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சபையில ஒவ்வொரு நாளும் ஜெபம் இருக்கிறது. ஆனா நீங்க வந்து சபையில ஜெபம் பண்றீங்களா? ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கணும்னு தான் கர்த்தர் பேசுவாரியா, பாரத்தை கொடுப்பாரியா. ஆனா இந்த தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருகிறார். குஷ்ரோகியை பார்த்து மனதுருகிறார்.
அந்த தேவன் வேதனைப்படுகிறவர், துக்கப்படுகிறவர், கண்ணீரை கண்ட உடனே பதில் கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்க முடிச்சிருவோம். சோத்ரா சீக்கிரம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுவே அடையாளம். ஒரு அல்லையா சொல்ல, ஒரு அல்லையா சொல்லுங்க. உன்னை நெருக்கத்தில் இருந்த உன்னை, போராட்டத்தில் இருந்த உன்னை, கண்ணீரில் இருந்த உன்னை, உன் கண்ணீரை கேட்டு உன் நெருக்கத்தை பார்த்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய ஆலயத்தில் வந்து நீ ஆராதிக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை தான் அடையாளம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்காக வர்றது கூடாது. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அந்த நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு இந்த ஆலயத்துக்குள்ள நீ கடந்து வர வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆலயத்திலிருந்து வீட்டில இருந்து வரும்போதே கண்ணீரோடு வரணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே வர வேண்டும். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தவுடனே மனது, நம்முடைய இருதய உடைய ஆரம்பிக்கும், கண்ணீர் வர ஆரம்பிக்கும். காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நன்மைகள், அது எண்ணி கிடக்காதது, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் அங்க சொல்லுகிறார். அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த மலை, இந்த சபையிலே ஆராதிக்கிறையே, அதுதான் உனக்கு அடையாளம். கர்த்தர் வாழ்க்கையில செய்த நன்மையை எப்படி வெளிப்படுத்தணும்? தெய்வத்தை ஆராதிக்கும் போது, தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் போது, உன்னை விடுதலையாக்கின தேவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க சீக்கிரம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். யோபு சொல்றாரு, இன்னைக்கு அநேகர் வார்த்தையினால அநேகர் உள்ளத்தை புண்படுத்துகிறார்கள். எதை பேசணும்னு தெரியாது, யாருகிட்ட என்ன பேசணும்னே தெரியாது. யோபு சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். மற்றவருடைய இருதயம் புண்படுகிற அளவுக்கு, மற்றவருடைய இருதயம் வேதனைப்படுகிற அளவுக்கு யாரும் வார்த்தையினால் நொறுக்கக்கூடாது. இன்றைய கணவன் மனைவியை பார்த்து வார்த்தை பேசுகிற போது அவனுடைய உள்ளம் நொறுங்கி போகிறது. கணவனை பார்த்து மனைவி பேசுகிற வார்த்தை அவருடைய உள்ளம் நொறுங்குகிறது. பிள்ளைகள் வார்த்தை பெற்றோருக்கு நொறுங்குகிறது. இங்க யோபு சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அதே யோபு சொல்கிறார் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ. காற்றடித்த சருகை நொறுக்குவீரா. காற்று வீசின உடனே இந்த சருகு இருக்கு இல்லைங்களா, பறந்து போகும். அங்க சொல்றாரு, காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ. அது காய்ந்து போயிருச்சு, செத்த பாம்பு போய் அடிக்கிறது போல இருக்கிறார். நொறுக்குவீரா. கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையா? வார்த்தை மற்றவர்கள் நொறுக்கிறதா?
யோசிக்கணும். நம்முடைய வார்த்தை எப்படி வர வேண்டும்? மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் வர வேண்டும். 119 சங்கீதம் 49 வசனமும் 50 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், உமது அடியானுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமை, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உரலையா சொல்லுங்க. நான் எதை நம்ப பண்ண சொன்னீரப்பா உங்களோட வார்த்தையை, அந்த வார்த்தை எனக்கு என்ன? என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த வேத வசனத்தை நாங்க ஏன் படிக்க சொல்றோம்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் கொடுக்கக்கூடியது. எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆறுதல் கர்த்தருடைய வார்த்தை. 50 வசனம் சொல்லுது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த ஜனங்கள் படிக்குதோ, எந்த ஜனங்கள் கேட்கிறார்களோ, எந்த ஜனங்கள் அதை உட்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் ஆறுதலாக வரும். இந்த வேத வசனம் அவரை உயிர்ப்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனத்தை நீ படிக்க படிக்க உனக்கு ஆறுதல் உண்டாகும். இந்த வேத வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கணும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கணும், மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், மகளே ஏன் அழுகிறாய்? மகளே ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சகோதரி உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன் அழுகிறாய்? தனக்கு இருந்த ஒரே மகன் இறந்து போனான், அதற்காக அழுகிறார். ஆண்டவர் பாடையை தொட்டார், மனதுரினார் பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்தர் என்று சொன்னான். எழுந்தான், நடந்தான். தன் தாய் துக்கத்தோடு இருந்த தாய் நடத்தில் ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய தேவனுடைய கரத்தில் உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கிறது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மற்றவர்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்களுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது யோசிக்கணும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6 10 வசனங்களை வாசித்து முடிப்போம். வாசிங்க. நெருப்புத்தான், நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். பாருங்க, நாவை அடக்க யாரால முடியாதான்? ஒரு மனுஷனாலும் முடியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். இந்த நாவு பார்க்கிறீங்களே, அது அடங்காது. பேசக்கூடாதுன்னு அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அடக்கவே முடியாது. அதான் வேதம் சொல்லுது. வாசிமா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. சொல்லுங்க ஐயா. ஒரே வாயில கர்த்தரை துதிக்கிறோம், ஒரே வாயில மற்றவங்களை சபிக்கிறோம், தவறான வார்த்தைகளை பேசுறோம். அப்படி இருக்கக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாயில வர வேண்டிய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகள் வரணும். மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற, மற்றவர்களை கண்ணீர் துடைக்கிற, மற்றவர்கள் வருத்தத்தை போக்குகிற வார்த்தைகள் தான் நம்மிடத்துக்கு வரணும். நம்ம தேடி அநேகர் வருவாங்க. நம்முடைய கஷ்டத்தை போய் கொஞ்சம் சொல்லுவோமா, நம்முடைய வேதனை மற்றவங்களுக்கு சொல்லுவோமான்னு வருவாங்க. அந்த வேதனையோட வருகிற நம்ம வேல் பற்றக்கூடாது. அந்த வருத்தத்தோடு வர்றவங்களுக்கு அந்த வேதனையை நீக்கணுமே ஒழிய வார்த்தையினாலுமா அவங்கள நொறுக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வார்த்தை என்ன? மனதுருக்கம் உள்ளவர், அழாது என்று சொல்லுகிறவர், கலங்காது என்று சொல்லுகிறவர், பயப்படாது என்று சொல்லுகிறவர், நாமும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்.
அவருடைய வார்த்தை எவ்வளவு அன்புள்ள வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். அதே மனதுருக்கம், அதே நம்மை பார்த்து வருத்தப்படுகிற தேவன். நீங்கள் நானும் மனதுருக்கம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்காக வருத்தப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றோம், அதோடு நின்று போறதில்லை. அவரை போல நம்ம மாறணும். ஒரு இல்லையா சொல்லுங்க, அவரை போல நம்ம மாறணும். இந்த வார்த்தையின் மூலமாக மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேணுமே, மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேணுமே ஒழிய நம்முடைய வார்த்தையின் மற்றவருடைய இருதயம் நொறுக்கப்படக்கூடாது என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அந்த மனதுருக்கமுள்ள தேவனைப் போல நீங்கள் நான் மாற வேண்டும் என்று தீர்மானத்தோடு கடந்து போவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம்.